Hello everyone, welcome back to my channel. So எல்லா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோல வந்து. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஆல்ரெடி பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கோம்ப் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இதோட நேமாக என்னன்னு தெரியல. பாக்ஸில் வந்து இப்படி தான் போட்டிருக்கு, ஸ்ட்ரெயிட் கோம்னு போட்டிருக்கு. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஹேர் ஸ்ட்ரைட்னர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா அது கோம் மாதிரி இருக்குது, நார்மல் ஸ்ட்ரைட்னர் மாதிரி கிடையாது. இந்த பிக்கில் வந்து பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்னர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து இவ்வளோ குட்டியாவெல்லாம் இருக்காது, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் வந்து க்ரீன் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறப்போ நல்லா சேஃபாக ஒரு பஞ்சு மாதிரி அந்த இதுக்குள்ளே போட்டு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் இருக்குது ஸ்ட்ரெயிட்னர் வந்து பார்க்குறக்கு. 3 பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு, அண்ட் இன்னும் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு. நம்ம அந்த ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அளவாக வேணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும் அப்படி ஹீட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த 2 பட்டன் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. ஃப்ளக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீளமாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக நம்ம சுவிட்ச் எங்கே இருக்கோ அங்கே போட்டு எவ்வளோ தூரமான எடுத்துகிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 தான் நான் வாங்கினேன். எனக்கு கரெக்டாக யாவும் இல்லை, 300 280 சம்திங் என்னமோ சரியாக தெரியல. பட் இது வந்து ஆஃபரில் வந்து நான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க கீழே வந்து ரிவ்யூவில் பார்க்கல 500 அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. நான் ஆஃபரில் வாங்கினாட்டி எனக்கு வந்து 300 வந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு சீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் போட்டிருக்கு. எவ்வளோ ஹீட்டில் வச்சு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான். இது வந்து எந்தெந்த கண்ட்ரியில் வந்து அதோட மேனுஃபேக்சரிங் பிளேஸ் வந்து போட்டிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து இது யூஸ் பண்ணி பார்க்கல. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து இப்போ இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு ஷேர் பண்ணுறதுக்கோசரம் இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க. நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.